வாழ்க வளமுடன். இன்று 14/8/2024 அருட்தந்தை பாமர மக்களின் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 114வது ஜெயந்தி விழா. குரு வாழ்க, குருவே துணை. இன்று நான் யார் என்று நமக்குள்ளே வினவி விடை காண முயல்வதுதான் நமது குரு காணிக்கை. நான் யாரென்றே வினவ நல் உடலும் உயிர் அறிவு நல் இணைப்பில் இயல்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். ஊன் உடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வால் அறிவாம் அதுவே நான். ஊன் உடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளே வாலறிவாம் அறிவு அதுவே நான். பேரின்பக் களிப்பில் நம் ஆசான் நமக்கு அளித்த விளக்கம்தான் இப்பாடல். அறிவே நான் என்பதுதான் தெளிவு முடிவு. நான் அறிவு என்ற தெளிவான முடிவான முடிவிற்கு வர வழிகாட்டிய சிந்தனையை தூண்டும் ஆராய்ச்சி வினாதான் நான் யார். நான் என்பது உடலா? நான் என்பது மனமா? நான் என்பது உயிரா? நான் என்பது அறிவா? அறிவை ஆராய வேண்டும் என்ற ஆர்வம்தான் நான் யார் என்ற கேள்வி ஆகும். நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் முதலில் மனம் ஆக பிடிபடும். நான் மனதின் மூலம் நாட அங்கு உயிராகி நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாகிவிடும். நல்ல தவ ஆழ்வில் நான் யார் எனும் வினாவிற்கு விடை நான் பேரறிவே என்பது ஆகும். தெய்வநிலை வேறு பேர் அறிவு வேறு என்றால் அது சிந்தனை மயக்கம்தானே. தெய்வம் என்பது பொருள் நிலை, அறிவு என்பது இயக்க நிலை ஆகும். மனிதனுடைய அறிவானது பிரபஞ்சத்திற்கு ஆதிப்பொருளாக உள்ள தெய்வநிலை. அறிவாக இயங்குவது தெய்வமே என்ற தெளிவில் நான் யார்? நானே அறிவு. அறிவே தெய்வம் எனும்போது நான் யார்? நான் தெய்வம். எனது ஆற்றல்தான் அறிவு. ஊன் உடம்பே ஆலயமாம். ஆம், நமது உடல் ஒரு கோவில் போல் உள்ளது. அதனுள்ளே உரைகின்ற தெய்வமே அறிவு. அந்த அறிவு நானாக உள்ளது. அப்போது நான் யார்? நான் ஒரு நடமாடும் அறிவு திருக்கோயில் ஆகும். நான் என்பது உடலா? நான் என்பது மனமா? நான் என்பது உயிரா? நான் என்பது அறிவா? நான் அறிவாக, ஆத்மாவாக, இறைவனாக இருக்கின்றேன். நான் யார்? நானே அறிவு. அறிவே தெய்வம். உடலாய் என்னை நினைத்தேன் உணர்ச்சிகள் வருத்தின. உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து அறிவில் நிறைந்தேன். உடல் உயிர் ஊடு அறிவாய் உன்னை உணர்ந்தபோது உடல் உயிர் அறிவு நீயாய் உணர்ந்து உன்னுள் நான் அடங்க இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இன்ப ஊற்றாய் நிறைந்த எம் குருவே, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த எம் குருவே. அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே குருவே சரணம். வாழ்க வளமுடன்.